ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேச்சுலரா 5 நிமிஷத்தில் சாப்பாடு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அரிசி 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. அப்புறம் ஸ்டவ்வை பற்ற வைக்க வேண்டியது. பற்ற வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா தண்ணி ஒரு 5 நிமிஷம் காயிட்டும். கொதிச்சோடனே அரிசி போட்டாச்சு. இப்போ குக்கரை வச்சு மூடிடலாம். பார்த்திங்க மேலே ஆவியாக வருது. ஆவி வந்தோடனே இந்த குக்கர் வெயிட் போட்டுக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமான டிஷ் இப்போ வந்து சொல்லித்தர போகிறேங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அது என்ன டிஷ்னா முட்டை பொரியல் செய்வது எப்படின்னு. சரிங்களா? அது ரொம்ப கஷ்டம் தான். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். கடுகு எடுத்து போடலாம். பொடிக்குது. அடுப்புக்கு சிம்மில் வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அப்படியே கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், வதக்கி விடணும். நல்லா வணங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக முட்டை உடைச்சி ஊற்றணும். நல்லா வதக்கி இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துச்சுன்னா முட்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஹாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.